ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் த டெல்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ட்ரையான ஸ்பைசியான மட்டர் பன்னீர். ஸோ லெட்ஸ் கோ டு த ரெசிபி now. 200 கிராம்ஸ் பன்னீர் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு 2 செட்டாக ஃப்ரை பண்ணி ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ரிமூவ் பண்ணிடுறேன். டூ 200 கிராம்ஸ் க்ரீன் பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். க்ரீன் பீஸ் பன்னீர் ரெண்டுமே ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஆயிலில் கொஞ்சம் ஜீரா ஆட் பண்ணிக்கலாம். டூ மீடியம் சைஸ் அனியன் இது மாதிரி பேஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒன் டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அனியன் ஃப்ரை ஆனோடனே அதை ஆட் பண்ணுறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். டூ மீடியம் சைஸ் டொமேட்டோ பேஸ்ட் இப்போ ஆட் பண்ணுறேன். எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன் ஃபைன்லி சாப்டு க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ மசாலா ஆட் பண்ணலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் டர்மரிக் பவுடர். நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். இதோடு சேர்த்து 1 டீஸ்பூன் க்ரஷ்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன். சின்னமன், கார்டமம், க்ளவுஸ், உங்கள்கிட்ட என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்லி க்ரஷ்ட் போடுறேன். மசாலா நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ நம்ம பன்னீர் அண்ட் க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி குக் பண்ணலாம்.
இப்போ கவர் பண்ணிடலாம். செவன் to 8 மினிட்ஸ் அது குக் ஆகட்டும். நான் ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் ஒன்றாவே ஆட் பண்ணிட்டேன். ஃப்ரெஷ் க்ரீன் பீஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பன்னீர் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரை கன்சிஸ்டன்சி வரைக்கும் குக் பண்ணலாம். Now the spicy paneer matar is ready. Do try this recipe and leave your feedbacks. If you haven't subscribed, please do subscribe to the channel. Thanks for watching.